சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். காட்சிப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள், செம்மணியில் திரண்ட மக்கள். உலக தென்னவின் விசாரணையில் சாட்சியாக முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர். யாழில் பெரும் தொகை கேரளா கஞ்சா மீட்பு. யாழில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் 2 பாதுகாப்புடன் மீட்பு. சிறையில் கரக்கட்டாவின் பேனாவை எடுத்த காவல்துறை அதிகாரிக்கு கரக்கட்டா மிரட்டல். அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்வு, ஜனாதிபதியின் அறிவிப்பு. பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோன், உடனடியாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அனைத்தும் அரசியல் பழிவாங்கலை, அரசாங்கத்துக்கு மகிந்த சாட்டியடி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ள சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையில் பார்வையிட்டுள்ளனர். புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. அவற்றை சுமார் 200 பேர் வரையில் பார்வையிட்டிருந்தனர். தனி மனிதனுடன் தொடர்புடைய சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. இனிவரும் நாட்களில் தனி மனிதனுடன் தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகெதென பங்கேற்ற அடையாள அணிவகுப்பானது புலனாய்வாளர்களால் அளித்து வரப்பட்ட முன்னாள் மூத்த விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒருவர் பதிலளிக்க தவறியதால் எதிர்பாராத விதமாக ரத்து செய்யப்பட்டதாக இலங்கையின் ஊடகங்களை மேற்கோட்காட்டி சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. விசாரணையில் நீதவான் சிங்களத்தில் எழுப்பிய கேள்விகளை புரிந்து கொள்ளவோ அல்லது பதிலளிக்கவோ தவறியதால் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள விடுதலை புலிகளின் முன்னாள் துணை புலனாய்வு தலைவரான பாரதியின் அடையாளம் காணப்பட்ட சாட்சி கொலை முயற்சி விசாரணை தொடர்பில் அட்மிரல் உலுகெதெனவை அடையாளம் காண குற்றப்புலனாய்வுத்துறையால் அழைத்து வரப்பட்டார். இருப்பினும் புகழ்கவிய நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது பாரதியால் சிங்களத்தில் ஒரு வாரத்தை கூட பேச முடியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பாரதி சிஐடி கழித்த எழுத்துப்பூர்வ அறிக்கையில் சிங்களத்தில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் மொழிபெயர்ப்பாளரை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்றும் இதனால் அறிக்கை எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து சட்டம் மற்றும் நெறிமுறை கவலைகள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாள அணிவகுப்பு செல்லாததாக்கப்பட்ட போதிலும் கொலை முயற்சி குற்றச்சாட்டின் தீவிரம் காரணமாக பிணை வழங்க முடியாது என நீதிவான் தெரிவித்தார். இலங்கை உள்நாட்டுப் போரின் போது நடந்த மிக கொடூரமான படுகொலை சதித்திட்டங்களில் ஒன்றில் தொடர்புடைய குற்றவாளியாக பாரதிய இராணுவ வட்டாரங்கள் அடையாளம் கண்டுள்ளன. ஜூன் 2008 கொழும்பை அடையும் நோக்கில் 1080 கிலோகிராம் C4 வெடிப்பொருட்களை மீள் நிரப்பப்பட்ட ஒரு கனரக வாகனத்தை ஒழுங்கு செய்ய அவர் உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் பெருந்தொகை கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கேரளா கஞ்சா தொகுதி கிழக்கு ஆழியவளை களப்பு பகுதியில் நேற்று மீட்கப்பட்டது. கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று ஆழியவளை மற்றும் கட்டைக்காட்டு பகுதி முழுவதும் கடற்படையால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஆழியவளை களப்பு பகுதியில் 30 பொதிகள் அடங்கிய 102 கிலோ 350 கிராம் நிறையுடைய 23 மில்லியனுக்கும் அதிகம் மதிப்புள்ள கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் 2 பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த 2 நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் பகுதியிலிருந்து 40 மற்றும் 50 வயதுடைய 2 நேற்று கடற்தொழிலுக்கு படகொன்றில் சென்றனர். இவ்வாறு தொழிலுக்கு சென்ற 2 திரும்பி வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகளில் கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். இதன்பொழுது படகு பழுதடைந்த நிலையில் 2 கடற்றொழிலாளர்களும் கடலில் தத்தளித்துள்ளனர். இதையடுத்து தேடிச் சென்ற கடற்றொழிலாளர்களால் பாதுகாப்பாக குறித்த 2 மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தக்காரருமான நதுன் சிந்தக விக்ரமரத்ன அல்லது கரக்கட்டா என்பவரின் பேனாவை சிறைக்குள் இருந்து எடுத்த காவல்துறை அதிகாரியை, நீ என் பேனாவை எடுத்தாய், நான் வெளியே வந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறையின் துணை ஆய்வாளரால் இது தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அச்சுறுத்தலுக்குள்ளான அதிகாரி தற்போது தங்காலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் தங்காலை பிரிவில் பணியாற்றி வருகிறார். மேலும் கிளிநொச்சி பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் இருந்து தங்காலை பழைய சிறையில் சிறப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் கடமைக்காக வந்தபோது நதுன் சிந்தக விக்ரமரத்ன அல்லது கரகட்டா காலை 8 மணிக்கு குளிப்பதற்காக அறையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். சந்தேக நபர் குளித்துக் கொண்ட போது அறையில் ஒரு காபன் பேனா கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர் குளித்த பிற்பாடு அறைக்கு திரும்பி வந்தபோது காபன் பேனா காணாமல் போனதைக் கண்டு அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் தங்காலை தலைமைக்கு காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நவீன அரசு சேவையை உருவாக்க அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார்.
அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் 41வது வருடாந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருந்தார். அரசு சேவையை வலுப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் இதற்காக நிதி ஒதுக்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்தார். மேலும் சிதைவடைந்த அரசை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது வலியுறுத்தினார். தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 177 வாக்குகள் பெறப்பட்டன. அதன்படி பிரேரணை பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் தேசபந்து தென்னக்கோன் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் சீருடை அணிந்த முக்கிய படத்தை அகற்றி அதற்கு பதிலாக டை கோட் அணிந்த புகைப்படத்தை இணைத்தார். மேலும் அவரின் முகநூல் கணக்கின் தனிப்பட்ட தகவலின் கீழ் உள்ள பதவிகளின் அனைத்து விவரங்களும் நீக்கப்பட்டுள்ளன. இதில் சிறப்பு என்னவென்றால் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 6 மாதங்களாக செயற்படாமல் இருந்த அவரின் அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கு இன்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தென்னக்கோன் காணாமல் போன முழு காலகட்டத்திலும் அவரின் முகநூல் கணக்கில் எவ்விதமான பதிவுகளும் இடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் ஆட்டோ சாரதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெமட்டகுட கேட்டப்பல பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கொழும்பு தெமட்டகுட காவல் பிரிவுக்குட்பட்ட தர்மாராம வீதி பிரதேசத்தில் ஜூலை 24ஆம் தேதி இரவு கழுத்து வெட்டப்பட்டு ஓட்டோ சாரதி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொழும்பு மாதம்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடைய நபர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். தெமட்டகுட காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த கைது நடவடிக்கை தெமட்டகுட கேட்டப்பல பிரதேசத்தில் வைத்து திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெமட்டகுட காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை குறைப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அரசியல் பழிவாங்கலுக்காக அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தை விட மெதமுன மாளிகை மிகச் சிறந்தது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த குறிப்பிட்டார். அது ஒரு பிரச்சனை அல்ல என்றும் தான் பெற்ற சலுகைகள் பொதுமக்களிடமிருந்து பெற்றவை என்றும் அதற்கு மேல் எதுவும் முக்கியமில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மக்களிடமிருந்து பெற்ற அங்கீகாரம் இருக்கும் வரை அவர்கள் தங்களிடமிருந்து எந்த சலுகைகளை நீக்கினாலும் பிரச்சனை இல்லை எனவும் மஹிந்த ராஜபக்ஷ கூறினார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி வழங்கியவர்கள் முதலீட்டாளர்களாகவும் அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்த படையினர் போர் குற்றவாளிகளாகவும் பார்க்கப்படும் நிலையே தற்போதைய ஆட்சியின் கீழ் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் கழுத்தில் சயனட் குப்பிகளை தொங்கவிடுவதற்கு நிதி வழங்கிய தமிழ் டயஸ்போராக்களை மிக பெரும் முதலீட்டாளர்களாக கருதும் இந்த அரசு போரை முடிவுக்கு கொண்டு வந்த படையை குற்றவாளியாக பார்ப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார். முன்னாள் கடற்படை தளபதி சிறையில் உள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவித்தோர் இன்று முதலீட்டாளர்கள். அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் போர் குற்றவாளிகள். விடுதலை புலிகளினால் செய்ய முடியாமல் போயிருந்த கலாச்சார சீரழிவை தற்போதைய இந்த அனுர அரசாங்கம் செய்வதாக அவர் தெரிவித்தார். அதனால்தான் குறிப்பாக பாடத்திட்டத்தில் இருந்து வரலாற்று பாடத்தை நீக்குவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள் என்றும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றது. யாழில் இருந்து கிளிநொச்சிக்கு சென்று கொண்டு மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது குறித்த விபத்து ஏற்பட்டது. விபத்து இடம்பெற்ற போது காருக்குள் 3 இளைஞர்கள் இருந்த போதும் எவரும் காயங்களுக்குள்ளாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீண்ட முயற்சிகளுக்கு பிற்பாடு கார் கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.